கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 9ஆம் நாள். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுவதற்கு ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைய மன்னா மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். நாம் நம்மை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு மற்ற மனிதர்களையும் நேசிக்கும் போது, அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நாமும் சந்தோஷப்படுவோம். அவங்க கஷ்டப்படும் போது நாமும் அவர்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வோம். நம்முடைய முழு இருதயத்தோட தேவனிடத்துல அன்பு கூறணும். நம்மிடத்துல அன்பு கூறுறது போல நம்முடைய பிறனிடத்திலும் அன்பு கூறணும். இந்த 2 கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த 2 அன்பின் பிரமாணங்களே நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும். இந்த அன்பான பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ற ஒரு பிள்ளை யாருக்கும் எப்பொழுதும் வேண்டுமென்றே எந்த ஒரு தீமையோ அல்லது கஷ்டத்தையோ செய்ய மாட்டாங்க. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாம எல்லாரிடத்திலும் அன்பா பழகிறது தான் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற மிகச்சிறந்த நல்வழி. இந்த அன்பு நம்முடைய இருதயத்துல இருக்கும்போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்க நாமும் உதவி செய்வோம். எனவே குழந்தைகளே, நாம் எப்பொழுதும் சுயநலமா இருக்கக்கூடாது. மற்ற பிள்ளைகளிடமும் பெரியவர்களிடமும் நாம அன்பா நடந்துக்கணும். நம்முடைய தேவனிடத்திலும் நம்முடைய பிறனிடத்திலும் உண்மையான அன்பை காட்டி தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா நாம் எப்பொழுதும் வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே தேவ அன்பால நம்முடைய இருதயத்தை நிரப்பி நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்க நாமும் உதவி செய்து வாழ்றதை குறித்து மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்த பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.